பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 43 மற்றும் 44 மற்றும் 45வது அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னதையும், அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு முன்பதாக சொல்லி முடித்த பின்பு அங்கே அவர்கள் அந்த வார்த்தைகளை புறக்கணிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். தேவ சித்தத்தையே பின்பற்ற விரும்புவதைப் போல மக்கள் நடித்தார்கள். இந்த மதியினத்தினால் பட்டயமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் அவர்களுக்கு தண்டனையாக வரும் என்று ஏற்கனவே எரேமியா எச்சரித்திருந்தார். தேவனை உண்மையாய் பின்பற்ற விரும்பாமல் ஜெபித்து திருவிருந்து ஆராதனைகளில் பங்கு கொள்வது பயங்கரமான ஆபத்திலே கொண்டு போய் முடித்துவிடும். அத்தகையவர்கள் தேவ கோபாக்கினையும் நியாய தீர்ப்பையும் அனுபவிப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் எரேமியாவை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்றார்கள். எரேமியா அவர்களோடு இருந்ததால் தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இது நடக்காது. ஏனென்றால் நேபுகாத் நேச்சாரின் சேனையை தேவன் எகிப்துக்கு அனுப்பி எகிப்தின் சேனைகளையும் அதன் தேவர்களையும் நாசமாக்குவார் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். பாதுகாப்புக்காக அவள் நாடி தேசம் தோற்கடிக்கப்படும். தேவ சித்தத்துக்கு புறம்பாக எந்த தெய்வீக பாதுகாப்பும் அடைக்கலமோ அவர்களுக்கு கிடைக்காது. தொடர்ந்து 44வது அதிகாரத்திலே அங்கே எகிப்து தேசத்துக்கு சென்ற மக்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு அதனால் தேவனுடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்கிறதான காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். எகிப்தில் இருந்தும் மனம் திரும்பாத யூதர்களுக்கு எரேமியா தனது இறுதி செய்தியை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை தொடர்ந்து புறக்கணித்தாலும் விக்கிரக ஆராதனை செய்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிச்சயமாய் அவர்கள் மேல் வரும் என்று எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமலும் அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தாமலும் யூதா பாவம் செய்து கொண்டிருந்தது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்து அதை அற்பமாக கருதி அங்கே பலர் பாவத்திலும் சுயநலத்திலும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகள் அர்த்தமில்லவைகள் என்று அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். தேவனுடைய எச்சரிப்புக்கு பயப்படாமல் அவருடைய கட்டளைகளை மதிக்காமல் சபையிலும் அங்கத்தினராக இருக்கிறார்கள். அங்கே எகிப்திலே சிறையிருந்தவர்கள் தங்களது தேவனோடு கொண்டிருந்த உடன்படிக்கையை மீறி அவர்கள் விரும்பிய செழுமையும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே எகிப்தின் தேவர்களிடத்திலே திரும்பினார்கள். அங்கே கர்த்தரை அவர்கள் உதாசீனம் பண்ணினார்கள். எனவே தான் அங்கே தேவனுடைய கோபாக்கினை வந்தது. தங்களை மறுதளிப்பினாலும் கீழ்ப்படியாமையினாலும் எகிப்திலிருந்த யூதர்கள் தேவனது உதவிக்கு புதுப்பிக்கப்படுதலுக்கும் வாக்குத்தத்தங்களை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுமையாக அவர்கள் மேலிருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். எல்லோரும் அழிந்து போவார்கள். தேவனது வழியை புறக்கணிக்க தீர்மானித்து தங்களது சொந்த வழியிலே போக விரும்புகிறவர்கள் தங்கள் மேலே ஒரு நாச மோசத்தை வரவழைத்து கொள்கிறார்கள். யோசியாவின் சீர்திருத்தம் நடைபெற்ற காலத்திலே தங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டியதுதான் என்று மக்கள் கருதினார்கள். கர்த்தராகிய ஆண்டவரை விட விக்கிரகங்கள் தான் அவர்களுக்கு அதிகமாய் செய்திருக்கின்றன என்று எண்ணி தொடர்ந்து விக்கிரக ஆராதனை செய்ய அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அப்படியே அவர்கள் எகிப்து தேசத்திலே அழிந்து போவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 45வது அதிகாரத்தில் வருஷங்களின் வரிசைப்படி பார்த்த அந்த அதிகாரம் எருசலேமை ஆண்ட யோயாக்கிம் ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு பின்னோக்கி நம்மை கொண்டு போகிறது. எரேமியாவின் ஊழியம் தோல்வியடைந்தது போல் காணப்பட்டாலும் யூதாவின் மேல் வரவிருந்த நியாய தீர்ப்பினாலும் அங்கே சோர்வடைந்த எரேமியாவின் செயலாளர் பாரூக்கின் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அங்கே
எரேமியாவும் தேவ செய்திக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எருசலேம் அழிவிலிருந்து தப்பிக்கொள்வான். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தையை நாம் கடைபிடிப்போம், தேவனுடைய வார்த்தைகளில் நடப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.